வணக்கம் மக்களே. துளசி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இளமையை காக்கக்கூடிய துளசி இன்னும் பல நோய்களை தீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தவனத்தில் எத்தனை செடி இருந்தாலும் அது நந்தவனமாகாது. அதே நேரத்தில் ஒரு துளசி செடி மட்டும் இருந்தால் கூட அது நந்தவனம் ஆயிடுமா. வாங்க இந்த ஒரு துளசி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 300க்கும் மேற்பட்ட துளசி வகைகள் இருந்தாலும் வெண் துளசியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய இந்த ஒரு துளசி நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். துளசி இலை நல்லது, அதை சாப்பிட்டா சளி போயிடும் அப்படின்ற ஒரு சொல்ல நம்ம எப்போவுமே அலட்சியப்படுத்திடுவோம். துளசி கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களில் எண்ணிக்கை 1000ங்க. அதனால தான் இதனை மூலிகைகளுடைய அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் வரும் முன் காத்து அந்த நோயை விரட்டி எதிர்காலத்திலும் நோய் வராத அளவுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் வாய்ந்தது துளசி. நாம் நினைப்பது போல நோய் நிவாரணி மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழலில் இதன் பங்கு மகத்தானது. காற்றுள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனாக வெளியேற்றுது. ஒரு அற்புத பணியை கூட இது செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பணியை பெரும்பாலான தாவரங்கள் செய்தாலும் துளசிக்கு மற்ற தாவரங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. துளசியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களால் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய புகை கிருமிகள் போன்ற மாசுக்கள் சுத்திகரிக்கப்படுது. அதனால் சுத்தமான காற்று கிடைக்குது. துளசி அதிகமுள்ள இடங்களில் கொசுக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் ஒரு பெயரில் புது புது காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் பெயர் வைத்து நமக்கு பார்த்திங்கன்னா நிவாரணம் தர்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. வைரஸ் தொற்று நமக்கு நல்லாவே தெரியும். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இந்த ஒரு உலகம் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை வந்த காய்ச்சல் இனி வரப்போகக்கூடிய காய்ச்சல் என எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசியிடம் இருக்குது தீர்வு. இதை உலக அளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல், ஜப்பானியர்கள் சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் ஆகியவற்றில் துளசியை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. 10 துளசி இலையுடன் 5 மிளகை நசுக்கி 2 டம்ளர் நீர் விட்டு 1/2 டம்ளர் சுண்ணாம்பு கட்டியெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா நமக்கு நிறையவே பயன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பளி கொண்டு உடம்பு முழுக்க நம்ம மூடிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் மலேரியா காய்ச்சல் கூட படிப்படியாக குறைஞ்சிருமா. அதுக்கப்புறம் சளி மற்றும் காய்ச்சல் நிவாரணத்திற்கு துளசி ரொம்ப மெயின். சளி தொல்லைகளுக்கான நிவாரணத்தையும் தன்னுள் வைத்திருக்கு துளசி. உடலில் வெப்பத்தை உண்டாக்கி கோலையை அகற்றுவதுடன் உடலில் உள் வெப்பத்தை ஆற்றும் குணமும் இதற்கு இருக்குது. துளசி சாறுடன் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இரும்பல் குணமாகும். இரும்பல், சளி, ஜலதோஷம் உள்ளிட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து அப்படின்னா துளசி. இரும்பலை கட்டுப்படுத்தும் யூஜினால் உள்ளிட்ட வேதிப்பொருட்களால் இது அதிகமாகவே பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு முக்கிய நோய்களான 3ஐ நம்ம சொன்னோம் அப்படின்னா நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிசிட்டி என்ற உடல் பருமன், இது நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த 3இல் ஒன்று நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தினமும் சில துளசி இலைகளை மென்று தின்னாலே சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்றாங்க. எடையை குறைக்க எத்தனை தூரம் ஓடினாலும் நடந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையுமோ குறையாதோ தெரியல. ஆனால் நீங்கள் தொப்பையை மட்டும் வளர்த்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. துளசி சாற்றையும் எலுமிச்சை சாறையும் கலந்து சூடுபடுத்தி சிறிது தேன் கலந்து உணவுக்கு பின் உட்கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறையும். துளசி இலை முற்றிய முருங்கை இலைகளை சம அளவு எடுத்து அதோடைய சாறு பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ள வேணும். அந்த சாற்றில் 50 மில்லி எடுத்து 2 சிட்டிகை சீரகப்பொடி சேர்த்து காலை மாலை இருவேளையும் 48 நாட்கள் உண்டு வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். இதை சாப்பிடும் காலத்தில் உப்பு, புளி, காரம் இதெல்லாம் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி இலைகளை எலுமிச்சை சாறு விட்டு விழுது போல் அரைத்து தோல் நோய்களுக்கு பற்று போடலாம். இதனால் சொறி, சிரங்கு போன்றவை குணமாகும். துளசி இலையுடன் அம்மான் பச்சரிசி இலைகளை சம அளவில் எடுத்து அரைத்து
பருக்கள் அல்லது நமக்கு வந்து ஏதாவது காயங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ முகப்பரு வந்து இருக்கக்கூடிய இடத்துலையோ தருவேனா நமக்கு வந்து முகப்பருக்கள் குணமாகும் அப்படின்றாங்க சித்த மருத்துவர்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேஸை பாதுகாக்கணும், என்னுடைய ஃபேஸை வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் துளசி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இவையெல்லாம் விட என்றும் இளமையுடன் திகழ உதவுது துளசி. சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி துளசியை வந்து போட்டு 8 மணி நேரம் மூடி வைத்து பின்பு அதை நீரை குடிக்க வேண்டும். இதை வெறும் வயிற்றில் 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே எந்த நோயும் அண்டாது. அதனுடன் தோல் சுருக்கம் நீங்கி நரம்புகள் பலப்படும், பார்வை குறைபாடு கூட நமக்கு நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த துளசி வந்து ஒரு அற்புதமான கிருமி நாசினி. வீட்டுக்கு கிருமி நாசினி பயன்படுத்துவது போல மனித உடலுக்கான ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்துது துளசி. ஆனால் நம்ம தான் வந்து பயன்படுத்துவதில் அக்கறையே காட்டுறது கிடையாது. தினமும் துளசி இலைகளை மென்று சாறை விழுங்கி வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க வரவே வராது. வாய் துர்நாற்றம் இருக்கவே இருக்காது. உடலில் வியர்வையோடைய வாடை வந்து போகவே மாட்டேன்னு அப்படின்னு வந்து கவலைப்படுறீங்களா? குளிக்கும் நீரில் முதல் நாளே துளசி இலைகளை ஊற வச்சா வியர்வை துர்நாற்றம் போல் எல்லாமே நம்மளுடைய உடலை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் துளசி இலைகளை தினமும் மென்று தின்பதனாலும் குடிநீரில் போட்டு குடிப்பதனாலும் அநேக நோய்களை விரட்டலாம் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ எப்படிங்க பயன்படுத்துறது? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய வீட்டில் துளசி இலைகளை ஃபஸ்ட்டு வளருங்க. தினந்தோறும் ஒரு 2-3 இலைகளை நம்ம வந்து காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குல்ல. ஸோ அப்போது அதில் துளசி இலைகளை 2-3 போட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாளே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து சளி, காய்ச்சல் பிரச்சனைகள், ஸோ வந்து சளி காய்ச்சலாம் அடிக்கடி ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்றதான் முதல் காரணமே. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்களில் கண்டிப்பாக துளசி தான் வந்து முதல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை போக்க நீங்கள் வந்து தினந்தோறும் துளசி இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க மக்களே. அது கூட தேன் கலந்து குடிக்கலாம், எலுமிச்சை பழ சாறு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறதும் ஆரோக்கியமான விஷயம்தான். ஸோ இது மாதிரியான தகவல்கள், பதிவுகள், எதிலெல்லாம் நன்மைகள் இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கலாம், இது மாதிரி ஒட்டுமொத்த தகவலும் நம்ம ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. இது போன்ற பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.